ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பவுல்ட்ரிக்கான என்னென்ன மெடிசன் வந்து நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. இப்போ என்னென்ன ஸ்டாக் ஏற்றிட்டு இருக்கோம். இப்போ எல்லாமே நம்ம ஸ்டாக் வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சிஎம்ஐ ப்ளஸ், இது வந்து வெஸ்பர் கம்பெனியோடது. இது வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி குஞ்சு வந்து அன்சைஸ் வராமல் இருக்கிறதுக்கும், குஞ்சு வந்து நல்லா ஒரு ரவுண்ட் சைஸில் குஞ்சு வர்றதுக்கும் நம்ம வந்து 6ல் வந்து 3 நாள்லேருந்து கொடுக்க ஆரம்பித்து ஒரு 7 நாள் வரைக்கும் ஒரு 4 டோஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். இமாலிட்டி வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதுக்கு நமக்கு வந்து கொடுக்கும் கோழிக்கு. டாக்ஸால் வந்து ஒரு தீவனத்துலேருந்து ஒரு தீவனத்துக்கு மாற்றும் போது தீவன கழிச்சல் இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு வந்து டாக்ஸால் வந்து கொடுக்கும். அந்த டைமில் நம்ம வந்து ஜீப்ரோமின் வந்து க்ரோத்துக்கு கொடுத்துட்ருக்கோம், அதுவும் நம்மகிட்ட இருக்குது. இப்போ வெஸ்பர்லேயே இமாலிட்டியில் பெரிய கேன் இருக்குது. நமக்கு வந்து கொரிய பனைகளுக்கு கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தியாக கொடுக்குறது. நெப்ரோகேர் தண்ணி குடிக்க மாட்டேக்கு, மழை நேரத்தில் அந்த கூலிங் டைமில் தண்ணி குடிக்க மாட்டேக்கு, கவுட்டு நேரத்துலையும் தண்ணி குடிக்க மாட்டேக்குன்னா இதை கொடுக்கலாம். நம்ம டாக்ஸால் வந்து நம்ம உங்களுக்கு வந்து தீவனம் மாற்றும் போது தீவனம் ஏதாவது தண்ணியில் நனைஞ்சி வரும்போது ஏதாவது ஃபால்ட் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம டாக்ஸால் கொடுக்கும்போது கிளியர் ஆகி வரும். பிஹெச் லெவல், நம்ம பிஹெச் லெவல் வாட்டரில் வந்து பிஹெச் லெவல் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த 1 லிட்டருக்கு 1 ml வச்சு நம்ம பிஹெச் கொடுக்கும்போது உங்களுக்கு தண்ணியோட ஹார்ட்னஸை குறைச்சி கொடுக்கும். அதனால் உங்களுக்கு கோழி வந்து எதுவும் கம்ப்ளைண்ட்டு மார்ட்டாலிட்டி இருக்காது, எப்போவுமே சளி கம்ப்ளைண்ட் எதுவுமே இருக்காது. நியோ கால்சியம் வந்து நம்ம எதுக்கு கொடுக்கோம்னா, நம்ம குஞ்சு வந்து ஒரு 15 நாள் 10 நாள் அந்த லெக் வீக் கம்ப்ளைண்ட் அதிகமாக வரும். அந்த லெக் வீக்கை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணதுக்கு நம்ம நியோ கால்சியம் கொடுக்கறதுனால டக்குன்னு வந்து ஸ்டாப் ஆயிரும். நம்ம ஆர்ஜிஎஸோட சிக்ரோ வந்து சிக்ஸ்லேயும் கொடுக்கலாம், பெருசுலேயும் பெரிய கோழி ஆகும்போதும் கொடுக்கலாம். சிக்கில் கொடுக்கும்போது உங்களுக்கு அன்ஈவன் சைஸு, உங்கள் வந்து சிக்ஸ் வந்து வெயிட் மஸ்ட் வெயிட்டில் வெயிட் வந்து நல்ல வெயிட் வந்துட்டுனாலே அது ஆர்டினரியாக எல்லாம் வந்து வெயிட் வந்துடும். அதே மாதிரி லாஸ்ட்டில் கொடுக்கும்போது எஃப்சிஆரையும் கண்ட்ரோல் பண்ணும், வெயிட் கெயின் நல்லாயிருக்கும். பெட்டர் வெயிட் கெயின் நம்ம பார்க்கலாம் நம்ம சிக்ரோ கொடுக்கும்போது. விட்டாக்ரோமோட வேலை வந்து அதே ஆர்ஜிஎஸோட தான். விட்டாக்ரோமோட வேலை வந்து சளி கம்ப்ளைண்ட் வராது, கோழி ட்ரெஸ் ஆகாது. கோழி சளி ட்ரெஸ் எதுவுமே ஆவல்னாலே உங்களுக்கு வந்து கோழி வந்து நல்ல வெயிட் வரும். விட்டாக்ரோம் சி வாங்கி நிறைய பணக்காரங்க கொடுத்து நல்ல ரிசல்ட் இருக்குது. லிவோ ரிச் கால்சியம் அன்னைக்கு நல்லா கொடுக்கறதுனால நல்ல தீவனம் எடுக்குது, நல்ல செரிமானம் இருக்குது, பசித்தன்மையை நல்லா கூட்டுது. இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் பண்ணைகளுக்கு. இது தவிர வேறு ப்ராடக்ட்டும் வந்துக்கிட்டு இருக்குது. வர உங்களுக்கு அப்டேட் போட்டுகிட்டே இருக்கேன். ஏதாவது நமக்கு பண்ணைக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்மள்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு கேன்லேருந்து நமக்கு 10 கேன்னாலும் நம்ம டெலிவரி பண்ணதுக்கு எல்லா இடமும் தமிழகமும் எல்லா இடமும் நமக்கு டெலிவரி பாசிபிளாக தான் இருக்குது. யாருக்கும் தேவைப்பட்டுனா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள்.